வாங்க. ஏய் எப்படா வந்த? குட். என்ன அண்ணி நீங்க என்ன சீக்கிரம் வர சொல்லிட்டு நீங்க லேட்டா வந்த நியாயமா இது? நீ 30 கிலோமீட்டர் பஸ்ல வந்துட்டடா. 300 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிட்டு வந்தா தெரியும். சங்கமா சீக்கிரமா வா. தோ வரேங்க ஐயா. சீக்கிரமா பரிமாறு. சரிங்க ஐயா. ராஜி சீக்கிரம் வா. பசி உயிர் போகுது. சீக்கிரம் வா. அம்மா நீங்களும் சீக்கிரம் வாங்க. வரேன். எனக்கு நம்ம இங்க வந்த சந்தோஷத்துல பசிக்கவே இல்லங்க. அது சரி, நீங்க வரும்போதே வழியில நல்லா சாப்பிட்டுருப்பீங்க. அது ஜீரணாக வேணாமா? என்ன மாதிரி நீங்களும் பஸ்ல வந்திருந்தா பசினா என்னன்னு தெரியும். படிக்கிறத விட்டு தின்றதுல மட்டும் ஒரு கை மேலதான். ஹலோ, தின்றதுல மட்டும் இல்லம்மா, எல்லாத்துலயுமே ஐயா ஒரு கை மேலதான். என்னாச்சு? அண்ணி என்னாச்சு? அக்கா இவனை பார்த்து பயந்துட்டியா? இவன் நம்ம எஸ்டேட் வாட்ச்மேன் வரதராஜன். இவனை வெளிச்சத்துல பார்த்து இப்படி பயந்துட்டீங்களே, இருட்டுல பார்த்தா அவ்வளவுதான் போல இருக்கு. செங்கம்மா என்னங்க ஐயா? உன் வீட்டுக்காரனுக்கு சாப்பாடு கொடு. சரிங்க ஐயா. வரதராஜ் எப்படி இருக்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, உன்னை பார்க்கவே இல்லையே. எங்க சுத்தினாலும் சாப்பாடு டயத்துக்கு கரெக்டா வந்துருவாரு. சரி சாப்பிடு. எங்க போறாரு என்ன பண்றாருன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். கொட்டிக்கிறதுக்கு மட்டும் கரெக்டா வந்துருவேன். ஏன் இங்கேயே சாப்பிடுறீங்க? வீட்டுக்கு கொண்டு போய் நிம்மதியா சாப்பிடலாம்ல. சொன்னா கேளுங்க, வீட்டுக்கு போங்க. குட் மார்னிங். ஹாய் குட் மார்னிங். ஏய் வாவ், ரோஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. வேணுமா? நந்தினி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ரோஸ் மீன்ஸ் பியூட்டி, பியூட்டி மீன்ஸ் நந்தினி, நந்தினி மீன்ஸ் as well as candy. Rose for you. Thank you. இங்க என்ன கூட்டிட்டு வரதுக்கு உங்களுக்கு இவ்ளோ நாள் ஆச்சுல? எனக்கு இங்கே இருந்துடணும் போல இருக்குங்க. அவ்வளவுதானே? ரிட்டையர் ஆன உடனே இங்கே வந்து இருக்கலாம். நானும் உன்னை இங்க கூட்டிட்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா என்ன பண்றது, டைம் கிடைக்கலையே. நீங்க மட்டும் யூனிஃபார்ம் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வேற யாருமே ஞாபகத்துக்கு வர மாட்டாங்க. என்னடா இப்படி சொல்ற? உன் மேல எனக்கு அன்பு இல்லன்னு நினைக்கிறியா? யாரு சொன்னாங்க? அன்பு இருக்குங்க, ஆனா அதுக்கு நேரம் தான் இல்ல. இப்ப கேட்கும் போது அன்பு இருக்குன்னு சொல்லக்கூடாது. அன்பு எப்பவுமே இருக்கணுங்க. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் லவ் பண்ணும்போது நீங்க என் மேல காட்டின அன்புக்கும் இப்ப நீங்க காட்டுற அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல வரேன். சரியா சொன்னீங்க அண்ணி. கொஞ்சம் பேருக்கு டியூட்டி முக்கியம், ஆனா கொஞ்சம் பேருக்கு பியூட்டி முக்கியம். என்ன சொல்றீங்க அண்ணி? இனிமே டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த இடத்துக்கே வந்துடலாம். அண்ணா வேணும்னா டியூட்டியை பார்த்துட்டு அங்கேயே இருந்துட்டோம். அண்ணா கொஞ்சம் கேமரா கொடுக்குறீங்களா? சரி, நம்ம எஸ்டேட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. இவ்வளவு நல்லா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏங்க அங்க போட்டி இருக்கல, அந்த பங்களா யாருதுங்க? அதுவும் நம்ம கஸ்டம்ஸ் தான். வேணும்னா நீ அங்க போய் பார்த்துட்டு வா. சரிங்க.
எஸ்டேட் ரொம்ப நல்லா இருக்குல்ல? அங்க பாரு எவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஏய் கேமரா எங்க? ஓ அங்கே மறந்து விட்டுட்டு வந்துட்டேன். மூஞ்சிய பாரு லூசு, போய் எடுத்துட்டு வா. வா 2 பேரும் போய் எடுத்துட்டு வரலாம். நீ தானே விட்டுட்டு வந்த, நான் எதுக்கு வரணும்? போ சீக்கிரம் எடுத்துட்டு வா. எப்போ நீ சொன்னபடி நான் கேட்கணுமா? எங்க கூட்டிட்டு போற? சொல்றேன், சீக்கிரம் வா. என்ன ராஜி, என்ன யோசிச்சுட்டு இருந்த? அம்மா, உங்களை பாக்குறதுக்கு இவ்ளோ நல்லா காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க உண்மையிலேயே அழகா இருக்கீங்க. அப்படியா? நீயும் ரொம்ப அழகா தான் இருக்க. ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? ஐயோ, எனக்கு எங்கம்மா குழந்தைங்க இருக்காங்க. கடவுள் இந்த கையில குழந்தைய கொடுத்து இந்த கையில எடுத்துக்கிட்டான். உன் வீட்டுக்காருக்கு என்னாச்சு? யாருக்குமா தெரியும்? அவர் எங்க போறாரு என்ன பண்றாருன்னு யாருக்கும் எதுவுமே தெரியாதுமா. ஏன்? நான் குழந்தை பெத்துக்கிறதுக்காக எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அதுல இருந்தே இவர் இப்படிதாம்மா நடந்துக்கிறாரு. அவ்வளவுதானா? அந்த ஃபீல்ல அப்செட் ஆயிருப்பாரு. நான் ஒரு விஷயத்த வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா மறந்து போயிடுறேன். என்னம்மா அது? அந்த வீட்டுக்கு அவ்வளவு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்காங்கல்ல, அதுக்குள்ள என்னதான் இருக்கு? அப்படியெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லம்மா. முதலாளி இந்த வீட்டை வாங்கினப்போ பழைய பொருள் எல்லாம் அங்க போட்டு வச்சிருந்தோம். அப்பதான் அந்த பூட்டும் கிடைச்சது. நல்ல பூட்டு கிடைச்சதேன்னு சொல்லி தூக்கி போட மனசு வராம அந்த பூட்டையே போட்டு பூட்டிட்டாரு முதலாளி. அதோட சாவி எங்க இருக்கு? அது என் வீட்டுக்கிட்ட தான் இருக்கு. அந்த வீட்டுக்கு உள்ள போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சாவி கொண்டு வரியா? அவ்வளவுதானே, இப்பவே போய் கொண்டு வரமா. என்னங்க முதலாளி அம்மா, அந்த பழைய வீட்டை சுத்தி பார்க்கணுமா? சாவியை கொடுங்க. பூட்டு போட்டதுல இருந்து நீ தானே வச்சிட்டு இருக்கிற. இப்ப அம்மா கேக்குறாங்க, சாவியை கொடு. குடுன்னு சொல்றல. இப்ப குடுக்க போறியா இல்லையா? இப்ப குடுக்கலன்னா நானே எடுத்துப்பேன். இப்ப என்ன பண்ணுவேன்? அம்மா, வீட்டை பார்க்க சாவி கேட்டீங்க இல்லையா? எடுத்துட்டு வந்துட்டேன்.
ஹலோ, உட்காருங்க. உட்கார்றா. ம், எப்படியோ நீயும் ஃப்ரீ பண்ணிட்டு வந்துட்ட. வாழ்க்கையில நமக்கு எங்க ஃப்ரீ கிடைக்கும்? நாம தான் ஃப்ரீ பண்ணிட்டு வரணும். இல்லனா இவங்க எங்க விட போறாங்க? ஆமா ஆமா, ஃப்ரீ பண்ணிக்கிட்டு எல்லா இடத்துக்கும் நம்மள கூட்டிட்டு போற மாதிரி தான் பேசுறாங்க. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. ஹாய் அங்கிள். ஹாய் கார்த்திக். ஹலோ என்ன ஆண்டி. கார்த்திக், ஃபியூச்சர்ல என்ன மாதிரி சினிமாவுக்கு வர போறியா இல்ல உங்க அண்ணா மாதிரி டிபார்ட்மெண்ட்ல சேர போறியா? ஆமா அங்கிள், நானும் சினிமாக்கு வரணும்னு தான் இருக்கேன். தட்ஸ் இட். அது சரி. சரியா போச்சு. வந்தா சும்மா வரமாட்டேன் அங்கிள், ஒரு ஆக்ஷன் ஹீரோவா தான் என்ட்ரி கொடுப்பேன். ஓ, அவ்வளவுதானே கார்த்திக்? தமிழ்நாட்டு மக்கள் உன்னை ஜூனியர் ஜாக்கி சான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன். இவனுக்கு அது ஒண்ணுதான் குறைச்சலா இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? என் தம்பிக்கு என்ன குறைச்சல்? அப்படி சொல்லுங்க அண்ணே. சினிமாக்காரங்களாகட்டும் போலீஸ்காரங்களாகட்டும் பிள்ளைங்க ஒய்ஃப்னு பர்சனல் லைஃப்ல சிக்கல் தான். ஓட்டனா உண்டு. சரி போதும் போதும். செங்கம்மா சூப்பரா சமையல் செஞ்சிருப்பாங்க, எல்லாரும் போய் சாப்பிடலாம். வாங்க வாங்க. போலாம். எனக்கு வாங்க ரொம்ப போலாம். பசிக்குது. நான் தான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டனே, அப்புறம் இங்க எப்படி வந்தது? என்னங்க என்னங்க எங்க இருக்கீங்க? என்னங்க அங்க என்னாச்சு ராஜ்? போட்டோல இருந்து ரத்தம் வருதுங்க. போட்டோல இருந்து ரத்தம் வருதா? ஐயோ, நான் உண்மையதான் சொல்றேன். சரி சரி, நீ என்ன பாத்தியோ அதை வந்து எனக்கும் காட்டு. வா வாங்கல, பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. இது பாத்தீங்களா? அண்ணே, ரெட் பெயிண்ட் இதுதான் போட்டோ மேல விழுந்திருக்கு. அண்ணி இத பார்த்து ரத்தம்னு பயந்துட்டாங்க. ஐயோ, என்ன வேணாலும் சொல்லுக்கா, டெவில் எஃபெக்ட் மட்டும் சூப்பரா கொடுக்கற. நீ ஏதாவது ஹாரர் மூவில ஆக்ட் பண்ண, அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் தான். கொஞ்ச நேரம் பேச வாய் மூடுறியா? நான் இங்க பயத்துல செத்துட்டு இருக்கேன், உனக்கு காமெடியா இருக்கா? ஏய், உன்னை இந்த ரூமுக்கு யாரு வர சொன்னது? எதை செய்யக்கூடாதுங்கிறமோ அதை செஞ்சுட்டு அவன் மேல கோவப்படுற? ஆ? இன்னொரு தடவை இந்த ரூம்ல கால் எடுத்து வச்ச அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வா. ஐயோ, என்ன அண்ணி நீங்க? ஐயோ அக்கா,
அக்கா நீ சொல்றத பார்த்தா மாமா நிறைய ரிஸ்க் எடுக்கறாருன்னு நினைக்கிறேன். அந்த டெரரிஸ்ட் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்னக்கா பண்றது? நீயாவது மாமா கிட்ட பேசி பார்க்கலாம்ல. ஐயோ, அவருக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதடி. டியூட்டிக்காக உயிரை கூட விடுவாரு. ஐயோ, பேக மறந்துட்டு வந்துட்டேன். நீ உள்ள போ, நான் கொண்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாக்கா. லா 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 லா. ராச்சி 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 எங்கடி போற எங்கடி போற எங்கடி போற எங்கடி போற வா 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 இங்க வா இங்க என்ன ராஜி, என்னாச்சு? ஏதோ கெட்ட கனவுங்க. இங்க பாரு, எதையோ மனசுல போட்டு நினைச்சிட்டு இருந்தா இப்படிதான் கனவு வரும். சரி, பயப்படாத, படு.